ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபேமஸான ஒரு மர்மத்தொடர், ஒரு ஃபேமஸான ஆத்தரோடது. இது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் தான். ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டனால இந்த கதையை படிக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் இந்த மாதிரி கதைகளை தேடி பிடிச்சி வாசிக்கிறேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பரிச்சார்த்த முறையாக நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வன்மம் பகுதி 1. பாக்தாத்தில் டிக்ரீஸ் பாரிஸ் ஹோட்டலின் நடுஹாலில் இருந்த ஒரு நர்ஸ் அவள் எழுதி கொண்டிருந்த லெட்டரை முடித்து கொண்டிருந்தாள். அவளுடைய பேனா சுறுசுறுப்பாய் தாளில் ஓடிக்கொண்டிருந்தது. வெல் டியர், இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. செய்திகள் நினைக்கிறேன். உலகோட ஒரு வில்லலை வந்து பார்த்தது நல்ல அனுபவம் தான் நான் சொல்லணும். ஆனாலும் எந்த காலத்திலும் என்னோட விருப்பமான பகுதி என்னன்னா அது இங்கிலாந்து தான். இதுக்கு உனக்கு நன்றி. இந்த பாக்தாத்தில் இருக்கும் தூசு மற்றும் குப்பை பற்றி நான் எழுதினா அதை நீ நம்ப கூட மாட்டேன். அரேபியன் நைட்ஸ் கதையை படிச்சுட்டு பாக்தாத் பற்றி நீ கிளிகிளிப்பாக எதையாவது கற்பனை பண்ணி வச்சுருந்தேனா? அப்படி எதுவும் கிடையாது. நாங்கள் இருப்பது என்னவோ அழகான நதிக்கரையோரத்தை ஒட்டி இருக்கலாம். ஆனால் டவுனை எடுத்துக்கிட்டா தாங்கலை. சரியான கடைகளே கிடையாது. மேஜர் கெல்சி என்னை பஜாருக்கு அழைச்சிட்டு போனார். இந்த பஜாரும் ஒரு குப்பைன்னு யாராவது சொன்னால் நாம் மறுக்காமல் ஏற்றுக்க வேண்டியது தான். எங்கே பார்த்தாலும் குப்பை. நமக்கு தலைவலி வர்ற வரைக்கும் தாமிர தகடுகளை போட்டு லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க. தாமிர துண்டுகள் எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்குது. நாம் தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். டாக்டர் ரெய்லி சொல்லிட்டு இருந்த விஷயம் பற்றி ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உடனே நான் உனக்கு லெட்டர் எழுதி தகவல் தரேன். அந்த அமெரிக்க ஜென்டில்மேன் இருக்கான்ல, அவன் இங்கே பாக்தாத்தில் தான் இருக்கான்னு சொன்னார் டாக்டர். என்னை பார்க்க இன்னைக்கு மத்தியானம் வரப்போகிறானா. இது அவன் மனைவிக்காகவான். அவளுக்கு தினுசாக கற்பனைகள் உண்டான். இதுக்கு மேலே டாக்டர் ரெய்லி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு பார்வை பார்த்தார் அவர். நான் எதை சொல்ல வரேன்னு உனக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் லைட்னர் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாம். பாலைவனத்தில் ஏதோ ஒரு திடலில் அமெரிக்கா மியூசியத்துக்காக என்னத்தையோ அவர் தோண்டிகிட்ருக்காராம். வெல் டியர், இப்போதைக்கு நான் மூடிடுறேன். ஸ்டெப்பின்ஸ் பற்றி நீ சொன்னது என்னை கொன்னுடுச்சு போ. மேட்ரான் என்ன சொன்னான்? மூச், இனிமே ஒரு வார்த்தை கிடையாது. உன் என்னென்றும் ஆமீல் யோதரன். லெட்டரை ஒரு கவருக்குள்ளே போட்டு மூடிய அவள் அதில் சிஸ்டர் கர்ஷா, செயின்ட் கிறிஸ்டோஃபர் ஹாஸ்பிட்டல், லண்டன் என்னும் முகவரியை எழுதினார். பேனாவின் மூடியை பொருத்தி அவள் திருகி மூடும்போது அங்கு வேலைக்கு வந்த பையன்களில் ஒருவன் அவளை நாடி வந்தான். ஒரு ஜென்டில்மேன் உங்களை பார்க்க வந்திருக்கார், டாக்டர் லைட்னர். நர்ஸ் லியோதரன் திரும்பி பார்த்தாள். அங்கு மெல்லமாய் கூன்விழ துவங்கியிருந்த தோள்களுடன் மாநில தாடி வைத்துக்கொண்டு நடுத்தர உயரத்திலான ஒரு ஆடவனை பார்த்தாள். அவள் கண்கள் கனிவாய் ஆனால் களைப்பாயிருந்தன. டாக்டர் லைட்னர் அங்கு நெட்டு குத்தலாய் நிமிர்ந்த தோள்களுடன் தன்னம்பிக்கை செறிந்திருந்த 35 வயது பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய குதூகலமான முகத்தையும் முந்திக்கொண்டு அடையாளம் காட்டிய அழகிய நீல நயனங்களையும் பளபளத்து சிதறியிருந்த பிரவுன் நிற கூந்தலையும் மனதில் பதித்து கொண்டார். படபடப்பான கேஸ் ஒன்று வரும்போது ஒரு நர்ஸ் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தோன்றினாள் அவள் என நினைத்து கொண்டார். உற்சாகம், சாதுரியம் மற்றும் நடப்பவற்றை அப்படியே எதிர்கொள்ளும் பக்குவன். நர்ஸ் லியோதரன் அவர் நினைத்து கொண்டார். செய்து முடிக்க போதுமானவள். நான் ஒரு எழுத்தாளன் என்றோ அல்லது எழுதுவது என்றால் என்ன என்று கரை கண்டவள் என்றோ காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. டாக்டர் ரெய்லி பண்ண சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனோ இந்த டாக்டர் ரெய்லி உங்களிடம் ஒரு வேலையை கொடுத்து அதை செய்து முடி என்று சொன்னால் மறுத்து பேச உங்களுக்கு தோன்றுவதே இல்லை. ஓ, ஆனால் டாக்டர், நான் சொன்னேன். நான் இலக்கியம் தெரிஞ்சவ கிடையாது. எனக்கு எழுதுவதற்கான இலக்கண இலக்கியம் எல்லாம் சுத்தமாக வராது. இது ஆமீர் லியோதரன் அவங்கள பற்றியே சொல்லிக்கிறாங்க. அப்படி தான் வருது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முட்டா பொண்ணு, அவர் சொன்னார். ஒரு நோயாளி பற்றி நீ எழுத வேண்டிய கேஸ் கட்டு இதுன்னு நினச்சிக்கோ. வெல், சொல்லப்போனால் அப்படி நீங்கள் இதை அணுகலாம். டாக்டர் ரெய்லி தொடர்ந்த வண்ணம் இருந்தார். டெல் யார் ரிம்ஜா பற்றி அரிதாரம் பூசப்படாத வெளிப்படையான பதிவு அவசரமாய் தேவைப்படுவதாய் அவர் சொன்னார். இந்த பிஸ்னஸோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தரே எழுதினா நிதானமா அல்லது அப்படிப்பட்ட நிதானம் தரும் ஸ்திரமான கருத்தோ கிடைக்காது. எப்படியாவது அவங்க எழுதுறதுல குற்றத்தை மென்மையாக அணுகும் ஒரு போக்கும் இருந்துடும். பயாஸ்டு. அதனால இதுக்குள்ளேயே இருந்த ஆள் எழுதக்கூடாது. பார்க்க போனால் டாக்டர் சொல்வதும் நிஜம்தான். நானும் இந்த சமாச்சாரத்தில் முழுக்கவும் இருந்தவள்தான். ஆயினும் இதில் நான் ஒரு வெளியாள். ஏன் டாக்டர், இதை நீங்களே எழுதிடக்கூடாது? நானும் கேட்டேன்.
நான் இடத்துல இருக்கலை, நீ இருந்த. மேலும் என்று அவர் ஒரு பெருமூச்சோடு குறிப்பிட்டார். என் மக விடமாட்டா. அவருடைய அந்த பொடி மகளுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு டாக்டர் நழுவது கொஞ்சமும் சரி கிடையாது. மேற்படி சொல்லிவிட்டு அவர் லேசாய் கண்ணடித்ததை பார்த்தபோது எனக்குள் விளைந்த இக்கருத்தை சொல்லிவிடத்தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நிறுத்திக்கிட்டேன். டாக்டர் ரெய்லியிடம் பிரச்சனையே தான். அவர் எப்போது ஹாஸ்யம் பண்ணுகிறார் அல்லது எப்போது நேரடியாக சீரியஸாய் பேசுகிறார் என்று நம்மால் தெரிந்து கொள்ளவே முடியாது. எல்லா விஷயத்தையும் எப்போதுமே அவர் அதே லேசான உணர்ச்சியற்ற இழுத்த தொனியில் தான் பேசுவார். ஆனால் பாதி சமயங்களில் சொல்லும் எல்லா விஷயத்தின் அடியிலும் இது போன்ற விஷம கண்ணடிப்பு நிச்சயம் இருக்கும். எனவே வெல் என்ற நான் என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்றேன். அஃப்கோர்ஸ் உன்னால் முடியும். இதை எப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறதுன்னு தான் எனக்கு விளங்கலை. ஸ்டார்டிங் ட்ரபிள். இதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் துவங்கு, கடைசி வரப்போ, அப்புறம் அப்படியே விட்டுடு. என்ன எங்கே இதில் துவக்கம் இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியலையே என்றேன் நான் நிச்சயமற்று. பாருங்க நர்ஸ், எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற கஷ்டத்தை விட எப்படி முடிக்கிறதுங்கிறது தான் மகா கஷ்டம். ஒரு இடத்துல பேசணும்னு வரும்போது எனக்கு ஏற்படும் அனுபவம் இது. நல்ல விசையோடு யாராவது ஒருத்தர் என் சட்டை கலரை பிடிச்சு தரத்தரான்னு இழுத்து தள்ளணும், பேச்சை நிறுத்த. அப்போ தான் என்னால் நிறுத்த முடியும். ஓ, இப்போ போய் நீங்கள் ஜோக் அடிச்சிட்ருக்கீங்க டாக்டர்? சத்தியமாக இல்லை, படு சீரியஸாக இருக்கேனா? விடு, நீ என்ன முடிவு பண்ணுற? இன்னொரு விஷயமும் என்னை சங்கடப்படுத்திட்டு இருந்துச்சு. ஒரு நொடிகள் தயக்கத்து பிறகு நான் சொன்னேன். அதாவது டாக்டர், அதாவது ஒருவேளை நான் வெல், ஒரு சில இடங்களில் எந்தவித சாட்சியமும் கையில் இல்லாமல் எழுத நேரிடலாம். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் பொண்ணே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கருத்துப்படியே எழுதுறியோ அத்தனை நல்லது. நீ எழுத போகிறது மனித ஜீவன்களுடைய கதையை, வெறும் டப்பாக்களை பற்றி இல்லை. உன் கருத்துப்படியே இரு. விசாரணை இல்லா தீர்ப்பு எழுது, நோ ப்ராப்ளம். உன் சொந்த வழியிலேயே நீ எழுது. எது சரிப்பட்டு வரலையோ அதெல்லாம் நாம் அப்புறம் சாவகாசமாக கிள்ளி எரிஞ்சு நறுக்கி சரிப்படுத்திடலாம். நீ பூந்து விளையாடு. நீ ஒரு புத்திசாலி பொண்ணு. சராசரியான பகுத்தறிவு மிக்க வகையில் தான் எழுதுவேன். இப்படியாக முடிந்தது. என்னால் முடிந்த சிறந்த பங்களிப்பினை தருவதாய் நான் உறுதியளித்தேன். இதோ இப்போது நான் ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் டாக்டர் கிட்ட சொன்னது போலவே ஜஸ்ட் சரியாய் எங்கு துவங்குவது என்பதில் தான் சங்கடம் நிறைய இருந்தது. நான் என்னை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். என் வயது 32. நான் ஆமில் யோதரன். புனித கிறிஸ்டோபரில் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். நான் பிறகு பிரசவ மருத்துவத்துக்காக 2 வருடங்கள் பயிற்சி தொடர்ந்தது. தனியாக கொஞ்ச நாட்கள் சேவை செய்தேன். பின் டெவன்ஷியர் பகுதியில் இருக்கும் மிஸ் பென்டிக்ஸ் மருத்துவமனையில் 4 வருஷங்கள் வர வேலையில் இருந்தேன். அங்கேருந்து ஈராக்குக்கு மிஸ்ஸஸ் கெல்சி என்பவருடன் கிளம்பினேன். அவருக்கு குழந்தை பிறந்தபோது நான் தான் நர்ஸாக இருந்தேன். பாக்தாத்துக்கு தனது கணவருடன் வந்து கொண்டிருந்த அவர் தன் குழந்தையை கவனித்து கொள்றதுக்காக அங்கு 4-5 வருடங்களாக ஃப்ரெண்ட்ஸுடன் வசித்து வரும் ஒரு நர்ஸினை ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தார். அவள் கவனித்து கொண்டிருந்த சில குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் வந்து கொண்டிருந்தபடியால் அதுகள் கிளம்பி போனதும் வேலைக்கு வரதா அவள் ஒப்புக்கிட்டான். பச்சிளங்குழந்தையுடன் பிரயாணத்தை மேற்கொள்வதை மிஸ்ஸஸ் கெல்சி பயமான ஒன்றாய் எடுத்துக்கிட்டு நடுங்கி கொண்டிருந்தபடியால் அவளையும் குழந்தையும் கவனித்து கொள்ள அவளுடன் நானும் வர வேண்டும் என ஏற்பாடு பண்ணார் மேஜர் கெல்சி. என் ஜேர்னி உட்பட அனைத்து செலவுகளையும் மற்றும் ஒரு கணிசமான சம்பளத் தொகையும் அவர்களே கவனித்துக் கொள்வார்கள். வெல், இங்கு கெல்சி குடும்பத்தை பற்றி விவரிக்க எதுவும் இல்லை. கைக்குழந்தை ஒரு குட்டி கவிதை. பயந்து சுபாவமாய் இருந்தாலும் மிஸ்ஸஸ் கெல்சி பாதகமற்றவர். கடற்பிரயாணத்தை நான் மிக ரசித்தேன். நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு கடல் பிரயாணத்தை நான் இதற்கு முன் மேற்கொண்டது கிடையாது. அந்த கப்பலில் டாக்டர் ரெய்லி டிராவல் பண்ணிட்டு இருந்தார். கருப்பு கேசமும் நீல முகமுமான நபர் அவர். தாழ்ந்த சோகமான ஒரு குரல் எடுத்து கோமாளித்தனமாக பேசியபடி இருந்தார். என்னை கிண்டல் அடித்து வாரி விடுறத அவர் ரொம்பவும் கொண்டாடினார் போல தெரிஞ்சது. அசாதாரணமான செய்திகளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார். அவற்றையெல்லாம் நான் ஜீர்ணிக்கிறேனோ என்று பார்ப்பதற்காகவே பண்ணுறத போல. ஹஸ்னி என்ற பகுதியில் இராணுவ டாக்டராக இருந்தார். நான் ஒரு வாரம் போல் பாக்தாத்தில் இருந்த பிறகு இவரை சந்திக்க நேர்ந்துச்சு. கெல்சி, மக்களை நான் எப்போது விடுவேன் என்று கேட்டார் அவர். இது ஒரு சரியான கோமாளித்தனமான கேள்வி என்ற நான், அங்கு வேலையில் இருந்த சில கொடுக்கப்பட்ட கெடு முடியும் முன்னரே வீட்டுக்கு மூட்டை கட்டுவதாகவும், எனவே கூப்பிட்டவுடன் வேலைக்கு வருவதற்கு அவர்களிடம் இருக்கும் செவிலிகள் தயாராயிருப்பார்கள் அப்படின்னு தகவல் சொன்னேன். இதனை ஏற்கனவே கேள்விப்பட்டு விட்டதாகவும் அதனால்தான் என்னை அவர் இக்கேள்வியை கேட்டதேன்னு சொன்னார். சொல்லப்போனால் நர்ஸ், நீங்கள் செய்ய வல்ல ஒரு சாத்தியமான வேலையை நான் உனக்காக வச்சுருக்கேன். மெடிக்கல் கேஸ் ஏதாவது?
நான் சொல்வதை உள்வாங்கிக் கொள்ளும் தொனியில் தலையை மேல் நோக்கி திருகி கொண்டார் அவர். இதை ஒரு மெடிக்கல் கேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு லேடி, அவங்களுக்கு எப்படி சொல்வது, ஃபேன்சி சிக்குன்னு சொல்லலாம். எஸ், அதான் சரி, ஃபேன்சி சிக், கற்பனை நோய். ஓ என்றேன் நான். ஃபேன்சி சிக் என்றாலே அதற்கு தண்ணி கேஸ் அல்லது போதை கேஸ் என்பது எழுதப்படாத சட்டம். மேற்கொண்டு டாக்டர் ரெய்லி விளக்கவில்லை. ரகசியம் காப்பதைப் போல மிகவும் மௌனமானார் அவர். எஸ் என்று சொல்லிக் கொண்டார் அவர். மிஸ்ஸஸ் லைட்னர்னு ஒருத்தி, புருஷன் ஒரு அமெரிக்கன், ஸ்வீடன்னு குறிப்பாக சொல்லலாம். ஆர்கியாலஜி பண்ணும் ஒரு பெரிய அமெரிக்க குழுவின் தலைவர் அவர். ஒரு பெரிய ஆசிரிய நகரத்தை அமெரிக்க குழு எப்படி அகழ்வாராய்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீளமாய் விளக்கினார். இந்த ஆர்கியாலஜி பகுதி ஹஸ்னி பகுதியிலிருந்து மிகவும் தள்ளி இல்லை என்றாலும் தனித்து இருந்தது. கொஞ்ச நாட்களாகவே தனது மனைவியின் ஆரோக்கியம் பற்றி குழப்பத்தில் இருந்தார் டாக்டர் லைட்னர். என்ன ப்ராப்ளம் என்பது பற்றி அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு வலிப்பு போல திரும்ப திரும்ப வரும், நரம்பு அதிர்வு இருக்கும் போல. அந்த ஊர்க்காரங்களோட நாள் பூரா தனியாக இருக்கும்படி அவங்க விடப்பட்டிருக்காங்களா நான் கேட்டேன். ஓ நோ, அங்கே எப்போ ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், 7 பேர் 8 பேர் இப்படி. தனியாக வீட்டில் இருக்கும் நிலைமையே அவங்களுக்கு ஏற்படாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எதையோ போட்டு சிந்திச்சே அவங்க இப்படி ஒரு சொல்ல ஒன்றா நிலைமைக்கு தன்னை தள்ளிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோல் ரொம்பி வழியும் அளவுக்கு லைட்னருக்கு வேலை பலு இருந்தாலும் தன்னுடைய மனைவி மேலே பைத்தியம் அவருக்கு. இப்படி ஒரு நிலைமையில் இவங்க இருக்கிறது அவருக்கு இம்சையாக இருக்குது. பொறுப்புள்ள மற்றும் மருத்துவத்துறையில் பரிச்சயமுள்ள ஒரு நபர் அந்த அம்மா மேலே கண் பதிச்சுட்டே இருந்தால் தனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறார் அவர். இதை பற்றி மிஸ்ஸஸ் லைட்னர் தனக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க? டாக்டர் ரெய்லி ஆழ்ந்த பதில் சொன்னார். மிஸ்ஸஸ் லைட்னர் ஒரு லவ்லி லேடி, அவங்களுக்கும் இந்த எண்ணம் பிடிச்சிருக்கு, தொடர்ந்தார். அவங்க ஒரு புரிஞ்சுக்க முடியாத பொம்பளை, வண்டியாக கற்பனை. மேலும் நான் நினைக்கிறேன் பொய் சொல்கிறதுல சாம்பியன். இருந்தாலும் கூட ஏதோ காரணத்துக்காகத்தான் தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அந்த அம்மா பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்குன்னு நிச்சயமாக நம்புகிறார் லைட்னர். உங்ககிட்ட அந்த அம்மாவா முன் வந்து என்ன சொன்னாங்க டாக்டர்? ஓ, அவங்க என்ன கன்சல்ட் பண்ணவே இல்லை. மேலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதில்ல, பல காரணங்களுக்காக. லைட்னர் தான் என்னை தேடி வந்து இந்த திட்டத்தை சொன்னது. வெல் நர்ஸ், இந்த ஐடியா பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ வீடு போய் சேர்றதுக்குள்ளே வேறு மாதிரி செய்தி கிடைக்கும் பாரு. யாரும் மூட்டை கட்டியிருக்க மாட்டாங்க, இன்னும் 2-3 மாதத்துக்கு தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தாமதமாக்கி என் மூளைக்குள் சமாச்சாரத்தை ஓரிரு முறை திருப்பி போட்ட பிறகு வெல் என்றேன் நான். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துடணும்னு தோணுது. ஃபண்டாஸ்டிக் என்றார் டாக்டர் ரெய்லி எழுந்தபடி. லைட்னர் இப்போ பாக்தாத்தில் தான் இருக்கார். உன்னை வந்து பார்த்து மீதி விஷயங்களையும் அவரால் பேசி முடிச்சிட முடியுமான்னு கேட்குறேன். அன்று மத்தியானம் ஆர்கியாலஜி நிபுணர் டாக்டர் லைட்னர் ஹோட்டலுக்கு வந்தார். அவர் ஒரு நடுத்தர வயதுக்காரர், சிறு நடுக்கத்துடனும் தயக்கத்துடனும் பழகும் வகை. ஜென்டில் தனமும் கருணையும் கூடவே திக்கற்ற தன்மையும் அவரிடம் காணப்பட்டன. தனது மனைவியின் பால் மிகுந்த பற்றுள்ளவராய் தென்பட்டார் அவர். ஆனால் மிஸ்ஸஸ் லைட்னரிடம் காணப்படுவது என்ன என்பது பற்றி மிகவும் நிச்சயமற்றிருந்தார். லிசன் பண்ணுங்க என்று தாடியை படபடப்பான முறையில் தட்டியபடி, என் பொண்டாட்டி முழுக்க நர்வஸ்னஸ்லேயே இருக்கா. எனக்கு அவள் நிலைமையை நினச்சாலே பயமாக இருக்குது. அவங்க உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கா? எஸ், நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவளுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதா படல. ஆனால் அவள் நிறைய கற்பனை பண்ணிக்கிறா தெரியுமா? எந்த மாதிரி விஷயங்களை நான் கேட்டேன். ஆனால் இந்த கேள்வியிலேருந்து படபடப்பாய் விலகிவிட்டார் அவர். ஒன்றும் இல்லாத விஷயத்தை போட்டு கற்பனை பண்ணி தன்னை ஒரு வழி பண்ணிக்கிறா அவளோட எந்த பயங்களுக்குமே ஒரு அஸ்திவாரம் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. எதை பற்றின பயங்கள் டாக்டர் லைட்னர்? அவர் நிச்சயமற்று சொன்னார். ஓ, ஜஸ்ட் பயப்படபடப்பு, நரம்பதிரும் கிடுகிடுப்பு. புரியுதா? நிச்சயமாக இப்படிப்பட்ட நரம்பு துடிப்புக்கு காரணம் போதை மருந்துகள் தான் எண்ணிக்கொண்டேன் நான். ஆனால் இவரால் இதை கணக்கிட முடியவில்லையாம். ஆண்கள் பலருக்கு இது ஏனோ புலப்படுவதில்லை. எதற்காக தன் ஒய்ஃபுக்கு இப்படி மூளை எகிரி போகின்றது என்றும், ஏன் அசாதாரண மூடுக்குள் அவள் விழுந்து விடுகின்றாள் என்றும் பாவம் குழம்பி போவார்கள். நான் அங்கே வரது குறித்த ஐடியாவை மிஸ்ஸஸ் லைட்னர் வெல்கம் பண்ணுறாரா என்று கேட்டேன் நான். அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. எஸ், நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதாவது குதூகலமான ஆச்சரியம். இது ஒரு குட் ஐடியா அப்படின்னா அவளே கூட நிச்சயமாக பாதுகாப்பாக உணர்வா அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை என்னை வித்தியாசமாய் அறைந்தது. பாதுகாப்பாய். மிஸ்ஸஸ் லைட்னர் ஒரு மென்டல் கேஸாக இருக்க வேண்டும் என்று நிச்சயப்படுத்தி கொண்டேன் நான். அவர் பொடிப்பயல் ஒருத்தரின் ஆர்வம் கலந்த எதிர்பார்ப்போடு முன்னேறி கொண்டிருந்தார். அவ கூட நீங்கள் நிச்சயமாக ஒத்து போயிடுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சராசரியாக அவள் ஒரு அட்ராக்டிவான பொண்ணு தான் சொல்லிவிட்டு அபாயமற்ற சிரிப்பினை உதித்தார். அவளுக்கு நீங்கள் ஒரு பிரமாதமான ஆறுதலாக இருப்பீங்கன்னு நினைக்கிற அவள். உங்களை பார்த்த உடனே நானும் அதே தான் நினச்சேன். சொல்ல அலோவ் பண்ணிங்கன்னா சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எப்பவும் சாதுரியமாகவும் வேலை பண்ணும் புத்திசாலியாகவும் தெரியுறீங்க. லூயிஸுக்கு ஜஸ்ட் உகந்த ஆள் நீங்கள் தான் நான் உணர்றேன். வெல், முயற்சி பண்ணி பார்த்துடுவோம் டாக்டர் லைட்னர் என்றேன் நான் உற்சாகமாய். நான் உங்கள் மனைவிக்கு உபகாரமாக நிச்சயம் இருப்பேன் நம்புகிறேன். ஒருவேளை இங்கேயே இருக்கும் மக்களை பார்த்து அவங்களோட நிறத்தை பார்த்து அவங்க பயந்துருக்கலாம். இந்த ஊகத்தை கேட்டதும் பேர ஆச்சரியம் கொண்டவராய், ஓ நோ டியர் நோ என்று தலையை மறுப்பாய் அசைத்து நிராகரித்து விட்டார் அவர். அரேபிய மக்களை என் மனைவி ரொம்பவும் விரும்புகிறா. அவங்களுடைய இன்னசென்ஸு, ஹானஸ்டி, ஹியூமர் சென்ஸு இதையெல்லாம் அவளை கொண்டிருக்கு. எங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷங்கள் தான் ஆகுது. ஆனால் அதுலேயே இவங்களை பற்றி அவன் நிறைய பேசியிருக்கா. நான் சில கணங்கள் மௌனமாகி விட்டு பிறகு இன்னொரு முறை முயற்சித்தேன். எதை பற்றி உங்கள் மனைவி பயந்து போயிருக்காங்க அப்படின்னு உங்களால் என்கிட்ட சொல்லவே முடியாதா டாக்டர் லைட்னர்? அவர் தயங்கினார். பிறகு அவர் மெதுவாய் சொன்னார், அதை உங்ககிட்ட நேராகவே சொல்லுவான்னு நான் நம்புகிறேன். இவ்வளவுதான் என்னால் அவரிடமிருந்து பெயர்க்க முடிந்தது. தொடரும்.